அதற்கு சம்பந்தப்பட்டவனாக இருந்தபடியினாலே அதை பற்றி இப்பொழுது YMEF அங்கத்தின் நன்றியின் வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நானும் ஒரு நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த கூட்டத்திற்கு என்னை அழைத்ததற்காக நன்றி சொல்லுகிறேன். இது YMEF, Young Men's Evangelical Fellowship. This is not Old Men's Evangelical Fellowship. This is for young men evangelical fellowship. அப்பேற்பட்ட வாலிப இயக்கத்தில் இந்த கிழவனாரை கூப்பிட்டதில் மிகவும் நன்றியுடையவனாக நான் இருக்கிறேன். YMEF ஆரம்ப காலங்களில் நான் ஒரு வாலிபனாக இருந்திருக்கிறேன். அந்த இயக்கத்தில் இந்த முதல் கூட்டத்தில் இருந்து பங்கெடுத்த ஒரு ஆளாகத்தான் நான் இருக்கிறேன். ஆகவே இப்பொழுது இந்த இடத்தில் இந்த வயதான நாட்களில் வந்து இந்த YMEF-னுடைய இந்த ஊழியத்தை காணவும் பங்கெடுக்கவும் எனக்கு அருமையான சந்தர்ப்பம் கர்த்தர் கொடுத்தார். அதுக்குள்ள வாய்ப்பை எனக்கு கொடுத்தார். இந்த YMEF நிர்வாகிகளுக்கும் இந்த உடுமல்பேட்டை சபையினர்களுக்கும் எனக்குள்ள நன்றி கர்த்தருடைய நாமத்தில் நான் செலுத்துகிறேன். பரிசுத்த வேத வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம், வேத புஸ்தகத்தினுடைய கடைசி புஸ்தகத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம், 21ஆம் அதிகாரம் முதல் வாக்கியத்திலிருந்து 5ஆம் வாக்கியம் கடைசி வரை. பின்பு நான் புதிய வானத்தையும், இங்க வாசிக்கட்டும், லவுட் ஸ்பீக்கர்ல எல்லாரும் கேட்கணும். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்று தேவனுடைய தூதன் யோவானுக்கு கட்டளையிட்டதன்படி எழுதிய செய்திதான் இப்பொழுது நாம் வாசித்தோம். உண்மையும் சத்தியமுமான தேவனுடைய வசனம் நான் வாசித்த இந்த இடத்திலே ஒரு நல்ல எதிர்காலத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய வானமும் புதிய பூமியும் வந்திருக்கிறது. பழையதெல்லாம் மாறிவிட்டது. தேவன் மனிதர்களிட மத்தியில் வாசம் பண்ணுகிறார். தேவன் அவருடைய கூடாரத்தை மனுஷன நடுவில் வைத்திருக்கிறார். கடவுள் மனிதனோடு கூட தங்கி மனிதன் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். இனி கண்ணீர் இல்லை, இனி மரணம் இல்லை, இனி துக்கம் இல்லை, எல்லாம் போய்விட்டது. இதோ எல்லாம் புதுதாக இருக்கிறது. கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணம் இல்லாத ஒரு புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் மனிதர் பிரவேசித்திருக்கிறார்கள். தேவன் அவர்களோடு கூட தங்குகிறார். இன்றைக்கு நாம் வாழ்கின்ற இந்த உலகம் கண்ணீரும் துன்பமும் துக்கமும் மரணமும் உள்ள ஒரு உலகத்தில் நாம் இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த இடத்தில் இங்கே உட்கார்ந்து இருக்கிறவர்களில் அழாதவர்கள் யார் இருக்கிறீர்கள்? கண்ணீர் விடாதவர்கள் யார் இருக்கிறது? ஒரு குழந்தை உலகத்தில் பிறக்கும் போது அழுது கொண்டுதான் பிறக்கிறது. அழாத பிறக்கிற குழந்தைகள் இருக்குதா? அழுது கொண்டுதான் உலகத்திலே வரும்போது அழுது கொண்டுதான் வருது. வரும்போது அந்த குழந்தைகளும் போகும்போது மற்றவர்கள் அழுது
விட்டு விடை அனுப்புவார்கள். வரும்போது நீ அழுது கொண்டு வந்தீர், போகும்போது மற்றவர்கள் அழுது உன்னை விடை அனுப்புகிறார். ஆகவே கண்ணீர் நிறைந்த ஒரு உலகத்தில் நாம் ஜீவிக்கிறோம். சஞ்சலங்கள் நிறைந்த ஒரு உலகம், மரணம் துக்கம் எல்லாம் நிறைந்த ஒரு உலகம். ஆனால் இந்த இனி மரணம் இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி கண்ணீர் இல்லை, எல்லாம் போய்விட்டது. தேவன் நம் நடுவில் வாசம் பண்ணுகிறார். புதிய வானம் புதிய பூமி இதோ உண்டாயிற்று. அந்த மாதிரி எதிர்காலம் வரப்போகிறது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. இன்றைக்கு இந்த உலகத்தில் உலக தலைவர்கள் மனிதனுடைய கண்ணீரையும் மனிதனுடைய துக்கத்தையும் எல்லாம் மாற்றுவதற்காக பலவிதமான பிரயாசம் பண்ணார்கள். மரணமே இல்லாமல் கொண்டு வர முடியுமோ என்று கூட சிலர் பிரயாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மனிதனுடைய முயற்சி அந்த விஷயத்தில் மிகவும் தோல்வியடைந்து கொண்டே இருக்கிறது. மரணத்தை மாற்ற மனுஷனாலே முடிகிறதில்லை. உலகத்தில் இருக்கிற சஞ்சலம் துக்கம் இதெல்லாம் மாற்றுவதற்காக மனிதன் செய்கிற எல்லா முயற்சிகளும் தோல்வியடைந்து நாள் போக போக மரணத்தினுடைய வல்லமை. இன்றைக்கு நம்ம இந்தியா சுதந்திரமாகி அரை நூற்றாண்டு ஆக போகிறது. மரணம் நான் வாசிக்கிற பத்திரிகைகள் எது எடுத்தாலும் பெரிய கொலைகள் நடக்கிறது. மரணத்தினுடைய வார்த்தைகள் இல்லாத ஒரு பத்திரிகை மூலம் இன்றைக்கு நமக்கு இல்லை. ஒவ்வொரு இடங்களிலும் எத்தனை ஆளுகள் கொலை செய்யப்படுகிறார்கள், அநேக விபத்துகள் ஏற்படுகிறது. மரணம் துக்கம் கண்ணீர் நிறைந்த ஒரு உலகத்தில் நாம் ஜீவிக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, தேவன் சகலமும் புதிதாக்க போகிறார். இனி கண்ணீர் இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி சஞ்சலம் இல்லை, புதிய வானமும் புதிய பூமியும் தோன்றது என்ற வார்த்தை பைபிள் நீங்க பார்த்தால் பைபிளினுடைய முதல் புஸ்தகத்தினுடைய முதல் வாக்கியத்தில் ஆதியில் தேவன் வானமும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று பைபிள் தொடங்குகிறது. தேவன் வானமும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆனால் தேவன் சிருஷ்டித்த வானமும் பூமியும், அழகாக சிருஷ்டித்த வானமும் பூமியும் பாவத்தினாலே நிறைந்தது. பிசாசு மனுஷனை ஏமாற்றி பாவம் ஏற்பட்டதினாலே இந்த பூமி சாபத்திற்குள்ளாகிவிட்டது. பூமி சாபத்திற்குள்ளாகிவிட்டது. உலகத்தில் முதலாவது ஏற்பட்ட மரணம் கொலையாக இருந்தது. முதலாவது ஒரு மனுஷன் உலகத்தில் மரித்து விழுந்தது அண்ணன் தம்பியை கொலை செய்தார். கொலைபாதகத்தோடு தான் உலகத்தில் மரணமே ஆரம்பித்தது. அன்றையில் இன்றைக்கு வரையும் எத்தனை கொலைகள், எத்தனை மரணங்கள், இதை மாற்றுவதற்கு மனுஷனாலே முடிகிறதில்லை. ஆனால் பிரியமானவர்களே, ஒரு நல்ல காலம் வரப்போகிறது, ஒரு புதிய வானம் வரப்போகிறது, ஒரு புதிய பூமி வரப்போகிறது. மரணம் இல்லாத, துக்கம் இல்லாத, சஞ்சலம் இல்லாத, கண்ணீர் இல்லாத ஒரு உலகம், ஒரு புதிய வானம் பூமி வரப்போகிறது. ஆனால் இந்த புதிய வானத்திலும் பூமியிலும் யார் குடியிருப்பார்கள்? இந்த புதிய வானமும் பூமியும் தேவன் யாருக்காக உண்டாக்குகிறார்? இந்த புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் நீ இருப்பாயா? உனக்கு இருக்கணும்னு ஆசை இருக்கு இல்லையா? ஆண்டவரே, அந்த புதிய வானம் பூமி புதிய பூமியும் தோன்றும் போது கண்ணீர் இல்லாத அந்த உலகத்தில், மரணம் இல்லாத அந்த உலகத்தில், இதய துக்கம் இல்லை, சஞ்சலம் இல்லை என்று சொல்றார். அந்த இடத்தில் தேவன் மனிதர்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறார். அந்த புதிய வானத்திலும் புதிய பூமியும் எனக்கு இருக்குமா? நான் அங்கே இருப்பேனா என்ற கேள்வி இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் அனைவரும் உங்களிடத்திலே கேட்டு பதில் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தெய்வத்தால் நான் புதிய வானமும் பூமியும் உண்டாக்க முடியும். மனிதன் எந்த அரசியல் கட்சி முயற்சித்தாலும் இந்த உலகத்தினுடைய கண்ணீரை துடைக்க அவர்களால முடியாது. எந்த அரசியல் கட்சி வேலை என்னவெல்லாம் திட்டங்கள் வகுத்தாலும், நண்பனே, உன் துக்கத்தை மாற்ற, உன் கண்ணீரை துடைக்க, உன் மரணத்தை நிவர்த்தி செய்ய ஒருவரால முடியாது. ஆனால் தேவனால முடியும். அப்பேற்பட்ட ஒரு நாள் வரப்போகிறோம். நான் வாசித்த வேத வசனத்தில் அந்த 21ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வாக்கியத்தில் 5ஆம் வாக்கியம், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அதுதான் ஆண்டவர் சொல்ற காரியமோ. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். தெய்வம் சகலத்தையும் புதிதாக்குறவராகும். புதிதாக்குறவர் என்று சொன்னால் அவன் தெய்வம் சகலத்தையும் புதிதாக சிருஷ்டிக்கிறவராகத்தான் இருக்கிறார். கடவுள் வராதான் சிருஷ்டிகர்த்தர். சிருஷ்டிக்கிறது என்று சொன்னால் பழசு ரிப்பேர் பண்றதல்ல, பழசை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி ஒழுங்குபடுத்துறதல்ல. அவர் சகலமும் புதிதாக உண்டாக்குறவராக இருக்கிறார்.
அந்த தெய்வத்தால தான் இந்த பழைய உலகம், இந்த துக்கம் கண்ணீர் நிறைந்த உலகத்தை மாற்றி புதிய உலகத்தை உண்டு பண்ண அந்த கடவுளால தான் முடியும். அர்த்தவாக்கி ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவன்? புதுப்பிக்கப்பட்டவர்கள், புதிய சிருஷ்டி. ஒரு ஆள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தன்னுடைய விசுவாசம் வைக்கப்படுத அவன் புதிய சிருஷ்டியாகிறார். அதன் அவனுக்கு ஏற்படுகிற பெரிய மாறுதலாக இருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தினாலே பிறந்த மாம்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்திரீயிலிருந்து பிறந்த ஒரு பாவத்தில் பிறக்கிறார்கள். அவர்கள் பழைய மனுஷன். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முந்தி, கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முந்தி என்னுடைய மனுஷன் பழைய மனுஷனாயிருந்தது, ஓல்டு மேன். அதுக்கு மாம்சம் என்ற பெயர் இருக்கிறது. பழைய மனுஷன், பாவ இச்சைகள் நிறைந்த மனுஷன். ஆனால் தெய்வம் என்னை கிறிஸ்துவுக்குள் ஒரு புது மனுஷன் ஆக்கினார் இருப்பார். இன்றைக்கு நீ கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணம் இல்லாத அந்த புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் ஆண்டவரே எனக்கு இடம் வேணும் என்று நீ சொன்னால், உன்னோட பழைய மனுஷனுக்கு அங்கே இடம் இல்லை. பழையதெல்லாம் போயிட்டு இதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பழக்க வைத்து அந்த மிருகங்களை சில தன்மைகள் காண்பிக்கிறது. ஆனா அது அந்த பழைய மிருகம் தான். அது மிருகத்துக்கு சில தன்மைகளை உண்டாக்கி, யானை யானை தான், சிங்கம் சிங்கம், அவன் குரங்கு மாதிரி குரங்குல வேஷம் கட்டி குரங்கு குறிக்கிறது எல்லாம், குரங்கு இந்த மாதிரி எல்லாம் காமிக்கிறது. அந்த குரங்கு அதனுடைய ஏதாவது ஒரு கம்பியில் இருந்து அது வேலை செய்யணும் இருக்கும் பொழுது தவறி கீழே விழுந்து ஒரு சிங்கத்தின் பக்கத்தில் தான் போய் விழுந்து. அப்போ அந்த இது குரங்கில்ல மனுஷன் தானே, அவனுக்கு ஐயோ ஐயோன்னு அவன் கத்தின உடனே அந்த சிங்கம் என்ன சொன்னா, நீ அழ வேண்டாம், நானும் உன்னே போலன்னு சொன்னான். நீ ஒன்னும் அழாது, நானும் உன்னை போலதான் வேஷம் கட்டி வந்திருக்கிறேன். நான் சிங்கம் ஒன்றும் கிடையாது, கடிக்க மாட்டேன். உன்னே குரங்கு வேஷம் கட்டிக்க மாதிரி ஒன்றும் பயப்படாது, நானும் உன்னே போலதான்னு சொன்னதாக ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி செய்யறதல்ல, தெய்வம் உன்னை கொஞ்சம் ஒழுங்குபடுத்துறதல்ல, உன்னுடைய பழைய மனுஷனை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி ஒரு புது மனுஷனை போல மாற்றுறதல்ல. பழைய மனுஷன் சிலுவை அறையப்பட்டது, பழைய மனுஷன் செத்தது, பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவுக்குள் நாம் யாரா இருக்கிறோம்? புதிய மனுஷன், தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். அந்த புதிய மனுஷன் பாவம் செய்கிறவன் அல்ல, அந்த புதிய மனுஷன் நீதியின் வழியிலே போகிறவன். அதுதான் புதிய சிருஷ்டி. அந்த புதிய மனுஷனுக்கு வீடு உண்டாக்குறார் தெய்வம். ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று. புதிய சிருஷ்டியாய அவனுக்கு, என்னை நம்புற அவனுக்கு நான் ஒரு புதிய பெயர் கொடுப்பேன். புதிய சிருஷ்டி, நம்மளோட பெயர் மாற்றப்படும். நம்மளோட பெயர் நமக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு பெயர், உலகத்திற்கு எல்லாருக்கும் தெரியாத ஒரு பெயர். அது நம்ம ஆண்டவரோடு சேர்த்து நம்ம ஆண்டவருடைய பெயரை நமக்கு கொடுக்கிறது என்றுதான் நான் உண்மையாக நம்புகிறேன். கர்த்தருடைய பெயர் நமக்கு கொடுக்கப்படும், நாம் அவருடைய சொந்தமாகும். நீ எனக்கு சொந்தம் அவர் சொல்வார். அவருடைய பெயர். ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பெண்ணோட பெயர் மரியாளன் இருந்தது, இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ மிஸ்ஸஸ் மாத்யூஸ் பேர் மாற்றப்பட்டது. மரியாளன் பேர் இருந்தது, இப்போ பேர் புதிய பெயர் கிடைச்சது. புதிய ஒரு அவள் ஒரு கணவனுடைய சொந்தமாயிட்டது. இப்ப அந்த கணவனுடைய பெயர் அவளுடைய பெயராக மாறிவிட்டது. நான் கொஞ்ச நாளுக்கு முந்தி ஒரு யூனியன் கன்வென்ஷன் சொல்ற ஒரு கன்வென்ஷன்ல பேச போயிருந்தேன். அங்கே ஒரு பாதிரியார், ஒரு சுசேஷ நல்ல பக்தனாகிய ஒரு ஆள் தான் அவர் சுசேஷ பிரசங்கம் செய்யும் போது அவரோட ஊர்ல நடந்த ஒரு கதை சொன்னார். அந்த இடத்துல அவரோட வீட்டு பக்கத்துல ஒரு பெண்மணி ரொம்ப தரித்திர குடும்பத்தை பெற்றவள். அவள் ரொம்ப ஏழை. பக்கத்து வீடுகளில் போய் வேலை செய்துதான், கூலி வேலை செய்துதான் பிழைக்கிறார். சாராளன் தான் அவருக்கு பேர் இருந்தது. சாராளன்னு பேர் இருந்தாலும் மக்கள் அவளை சாயன்னு தெளிவாக சொல்ல மாட்டாங்க, சும்மா தாராயின்னு தான் சொல்லுவாங்க. தாராயின்னு தான் சொல்லுவாங்க. வாடாம் നമ്മെ പോലെ നന്മ ലഭിച്ചവർ മണ്ണിൽ ഇല്ലല്ലോ, ശിക്ഷകൾ പോയല്ലോ, നാം രക്ഷിതരായല്ലോ, വിമോചിതരായല്ലോ,
ശിക്ഷകൾ പോയല്ലോ, നാം രക്ഷിതരായല്ലോ, വിമോചിതരായല്ലോ, ശിക്ഷായോഗ്യർ ദൈവത്തിന് അവകാശികളായല്ലോ, ശിക്ഷായോഗ്യർ ദൈവത്തിന് അവകാശികളായല്ലോ. പാടാം 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 നാം പുത്തൻ പാട്ടുകൾ പാടാം, നമ്മെ പോലെ നന്മ ലഭിച്ചവർ മണ്ണിലില്ലല്ലോ. പുതിയ പാട്ട്, பரலோகத்திலும் பாட்டு இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் பாட்டு படிக்கிறார்கள். பாட்டு சந்தோஷத்தினுடைய கீதம். பரலோகத்திலும் பாட்டு இருக்கிறது. பரலோகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் புதிய பாட்டு, உலகத்திலே அவர்களுக்கு எப்போது வந்து பாட்டு புதுமையை கொடுக்கும். பாடாம் பாடாம் புத்தன் பாட்டுகள் பாடாம். இயேசு நம்மை ரட்சித்தார், நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய பாடல்கள் படிக்கிறார்கள். புதிய நாமம், புதிய பாடல். அது மட்டுமல்ல, இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுப்பேன். புதிய ஆவி உங்களுக்குள்ளே வந்து ஒரு புதிய கல்லான அந்த இருதயத்தை மாற்றி சதையான ஒரு புதிய இருதயம். அதுதான் மிகவும் முக்கியமானது. புதிய வானமும் புதிய பூமியும் தோன்ற போகிறது. இனி கண்ணீரில் அவர்களுக்கு ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணுகிறார். தேவர்களுக்கு ஒரு புதிய வான பூமி ஆயத்தம் பண்ணுகிறார். அந்த புதிய வான பூமிக்காக தெய்வம் இன்றைக்கு புதிய சிருஷ்டிகளை உற்பத்தி பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை புதிய சிருஷ்டிகளாக்கிறார். புதிய பேருடைய புதிய பாட்டுகள் படிக்கிறார். புதிய வழியில் கூட போய் தேவனுக்கு ஆராதனை செய்கிறார். அவர்களுக்கு ஒரு புதிய ஹிருதயம், கல்லான ஹிருதயத்தை மாற்றி அவர்களுடைய ஹிருதயம் புதிய ஹிருதயமாக இருக்கிறது. புதிய சிருஷ்டிகளுக்கு புதிய ஹிருதயம். உங்களுக்கு அந்த புதிய ஹிருதயம் கிடைச்சிருக்கிறதா? அதுதான் மறுபடியும் பிறக்கிறவர்கள் கிடைக்கும். மறுபடியும் மறுபிறப்புன்னு சொல்றது இதில் இதெல்லாம் சேர்ந்ததுதான். புதிய மனுஷனாக தெய்வ ராஜ்யம். தெய்வ ராஜ்யம் என்று சொன்னால் இந்த புதிய பூமி எல்லாம் தெய்வ ராஜ்யத்தை சேர்ந்ததாகும். அதுதான் தேவனுடைய ராஜ்யமாக போகிறது. இன்னைக்கு தெய்வ ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கிறதுக்கு மனுஷனாலே முடியாது. தெய்வ ராஜ்யம் தெய்வம் தான் ஸ்தாபிக்க வேண்டும். அந்த புதுவான பூமி தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. புதிய எருசலேம் அதனுடைய தலைநகரமாக தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். அந்த புதுவான பூமியில் ஜீவிக்கிறவர்களுக்கு புதிய சிருஷ்டி, புதிய ஹிருதயம் அவர்களுக்கு இருக்கு. கல்லான ஹிருதயம் மாறும். அந்த புதிய ஹிருதயத்தை பற்றி பரிசுத்த வேத வசனத்தில் பல வாக்கியங்கள் இருக்கிறது. அந்த ஹிருதயத்தை பற்றி சொல்லும் பொழுது எபேசியர் 4:18 ஹிருதயம் நொறுங்கிய ஒரு அனுபவம் எனக்கு இருக்கிறதா? பாவ ஜீவி அவனுடைய ஏதாவது ஒரு பாவத்தில் நீ விழுந்து போனால் அந்த பாவத்தை பற்றியுள்ள பெரிய வேதனை உனக்கு ஏற்படுகிறதா? அல்லது அந்த பாவத்தை வச்சுக்கொண்டு அட்ஜஸ்ட் பண்றதற்காக உள்ள வசனத்தில் அநேக காரியங்கள் சொல்றதுக்காக இருக்கிறது. நான் சொன்ன சமயத்தில் முடிக்க வேண்டியதினாலே அந்த வசனங்கள் ஒன்றும் வாசிக்கிறதுக்காக நான் விரும்புகிறதில்லை. அந்த ஹிருதயம் பரிசுத்த ஆவியானவர் குடியிருக்கிற ஹிருதயமாகும். கலாத்தியர் 4:6 வாக்கியத்தில் கலாத்தியர் 4:6 கலாத்தியர் 4:6 மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். தேவன் நம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில். கொலோசியர் நிருபத்தில் நாம் வாசிக்கப்படுது, மகிமையின் நம்பிக்கையாகிய கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் வாசம் பண்ணுகிறார். கொலோசியர் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த இருதயம் தேவன் வாசம் பண்ண இருதயம் ஆகும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ண இருதயம். நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். இனி அவர் வாசம் பண்ணுகிறார். அந்த அவர் வாசம் பண்ணுகிற அந்த இடத்தில் நாம் வாசம் பண்ண போகிறோம். இப்பொழுது நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். இனியும் அவர் வாசம் பண்ணதற்கு உள்ள அந்த புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் நாம் என்னைக்காக வாசம் பண்ண போகிறோம். நேரம் போறதுனால நான் இத்துடன் முடிக்க போகிறேன். இதோ எல்லாம் புதுதாக போகிறது. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற கஷ்டங்களையும் சஞ்சலங்களையும் நோக்கி, ஆண்டவரே இதெல்லாம் என்றைக்கு மாறும்?
இதெல்லாம் என்றைக்கு நீங்கும்? இந்த கஷ்டங்கள் எல்லாம் என்றைக்கு தீரும்? ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கண்ணீர் உள்ளவர்களாக இருக்கிறோம். இரவிலே யாமங்களில் நம்முடைய தலையினர்கள் யாரும் அறியாது கண்ணீரினாலே நனைந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய அனுபவமாக இருக்கிறது. இரவினுடைய சில யாமங்களில் நான் இன்றைக்கு அழுகிறது உண்டு. வாழ்க்கையிலே சில காரியங்களை நினைத்து என்னுடைய தலையினர்கள் கண்ணீரினால் நனைகிற இரவுகள் இன்றைக்கு எனக்கு இருக்கிறது. நான் ஆவலோடு ஆண்டவரே என்னுடைய கண்ணீர் எப்போ தோறும், என்னுடைய துக்கம் எப்போ தீரும் ஆண்டவரே, நீ இந்த துக்கம் உள்ள உலகத்திலிருந்து எப்பொழுது எனக்கு ஒரு மாறுதல் கிடைக்கும் என்ற அந்த ஆவல் என் இதயத்தில் நினைவு வந்து கொண்டிருக்கிறது. நான் எனக்கு சொல்றார், நான் உன்னை ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றியிருக்கிறேன் அல்லவா, நீ எனக்குள்ள ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கு, ஒரு புதிய ஹிருதயம் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா, நீ எனக்குள்ள ஒரு புதிய மனுஷனாக இருக்கிறது. உனக்காக ஒரு புதிய வானம் புதிய பூமியும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்க வருகிறது வரையும் உனக்கு கண்ணீர் இருக்கும், அங்க வருகிறது வரையும் உனக்கு துக்கம் இருக்கும், அங்க வருகிற வரையும் உனக்கு சஞ்சலம் இருக்கும், மரணம் இருக்கும். ஆனால் மரணத்துக்கு அப்பால் இனி மரணம் இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி சஞ்சலம் இல்லை என்று சொல்றா. அந்த இடம் உனக்காக ஆயத்தப்பட்டு கொண்டே வருகிறது. இந்த பூமி எல்லாம் போயிடும். இன்னைக்கு நாம் காண்கிற இந்த பூமி எல்லாம் வெந்து போயிடும். இது என்னைக்கு இருக்காது. இன்னைக்கு மனுஷனுடைய கைவேலைகள் தான். பெரிய பெரிய மாளிகைகள், வானம் முட்டிருக்கிற பெரிய பெரிய மாளிகைகள் மனுஷன் உண்டாக்கி இருக்கிறார். மனுஷனுடைய திறமையை காமிக்கிறதுக்காக இந்த உலகத்தில் என்னெல்லாம் உண்டாக்கி இருக்கிறார். அமெரிக்கையிலும் பெற்றுள்ள சில கட்டிடங்கள், அந்த கட்டிடங்களுக்கு மேலே நின்று பார்த்தால் கீழே உள்ள விமானம் பறக்கிறது பார்க்கலாம். நான் பார்த்திருக்கிறேன். மேலே கட்டத்தில் மேலே இருந்து கீழே பார்க்கும்போது விமானங்கள் கீழே உள்ள பறக்கிறது. அவ்வளவு உயரமுள்ள மாளிகைகளை கட்டி மனுஷன் பெருமை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒரு நாள் வரப்போகிறது, இதெல்லாம் அழிந்து போயிடும். மனுஷன் கைவேலைகள் எல்லாம் அழிந்து போயிடும். புதிய வானமும் புதிய பூமியும், மரணம் துக்கம் கண்ணீர் இல்லாத புதிய வானம், அதற்காக புதிய சிருஷ்டிகளை தெய்வம் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன் புதிய சிருஷ்டி, புதிய வழி, புதிய பாட்டு, புதிய பெயர் உள்ளவர்கள், புதிய இதயம் உள்ளவர்களாக, புதிய மனுஷராக இன்றைக்கு தேவன் அவர்களே தனக்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த புதிய மனுஷனாகாது பாவத்துக்குள்ள ஜீவிக்கிற பழைய மனுஷனா இருக்கிற நீ, உனக்காகத்தான் தீயும் கந்தகம் வருகிற ஒரு நரகம் ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த ரெண்டில் ஏதாவது இடத்தில் உள்ள நித்தியம் நீ செலவிட வேண்டும். இங்க உட்கார்ந்து இருக்கிறவர்களில் இந்த புதிய சிருஷ்டி ஆகாமல் இருக்கிற உனக்காக, அந்த பழைய சிருஷ்டியாக பழைய மனுஷனாக ரட்சிக்கப்படாமல் இருக்கிற, மனம் திரும்பாமல் மறுபடியும் பெறவாமல் இருக்கிற உனக்காக தீயும் கந்தகம் வருகிற ஒரு நரகாக்கினி ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜெபத்திற்காக நம் தலைகளை நாம் வணக்க போகிற இந்த சமயத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவரே, எங்களோட துக்கம் எப்ப தீரும்? கஷ்டங்கள் எப்ப தீரும்? கண்ணீர் எப்ப தோறும்? ஆண்டவரே, அவர்தான் நம்மை புதிய சிருஷ்டியாக்கி மாற்றுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரட்சகராக நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன்னை அந்த புதிய சிருஷ்டியாக உன்னை மறுபடியும் பிறக்க வச்சு தெய்வ ராஜ்யத்திற்கு தகுதியுள்ள ஒரு மனுஷனாக உன்னை மாற்றி தேவனுடைய சாயல் உனக்கு மறுபடியும் கொடுத்து உன்னை அவருடைய சாயல் உள்ள ஒரு மனிதனாக, தேவன் நமது பிள்ளையாக உன்னை மாற்றுவார். ஆனால் இந்த கிரவு அந்த மாறுதல் உனக்கு வராமல் நீயே உன்னுடைய ஜீவியத்தை மாற்றி அமைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே ஜீவிக்கிறீடான உனக்கு அந்த புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் இடமில்லை. உனக்காக தீயும் கந்தகம் வருகிற ஒரு நரகம் தான் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது தேவனுடைய வசனம், இது சத்தியம், உண்மையானது. நாங்கள் எழுதினதில்லை, தேவனால் எழுதப்பட்ட சத்தியமான வசனம். தேவனுடைய பிள்ளைகளே, இனி வந்த புதிய சிருஷ்டி இயேசு கிறிஸ்துக்குள் விசுவாசித்ததினால மறுபடியும் பிறந்து தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புதிய ஹிருதயம், புதிய பாட்டும் புதிய நாமமும் புதிய ஹிருதயமும் பெற்றவர்களாக கட்டாயம் வராமல் இருக்கிறவர்கள் இருந்தால் இன்னைக்கு உமக்குள் விசுவாசம் வைத்து மறுபடியும் பிறந்த அந்த புதிய சிருஷ்டிகளாகிறதுக்குள்ள கிருபை கொடுத்தருளும். எல்லாரையும் ஆசீர்வதியும். எல்லா கனவும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் உமக்கு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்த பரமபிதாவே. ஆமென்.